நம்ம குட்டி தோட்டத்தில் விளைஞ்சதை எல்லாத்தையும் சூப்பராக இன்றைக்கி அறுவடை பண்ணி இன்றைக்கி வந்து சமைச்சாச்சு. அதில் என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. நைட்டே வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து பறித்து வச்சாச்சு. ஏன்னா காலையிலேக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால காலையிலேக்கு இட்லி ஊற்றிட்டு கொத்தமல்லி சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொத்தமல்லி எல்லாத்தையும் பறித்து வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி அப்படியே கொத்தமல்லி சட்னியை வச்சு சாப்பிடும்போது சும்மா டக்கரா அப்படி இருக்கும். காலையில் டிஃபன் வந்து முடிஞ்சிருச்சா. மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாத்தையும் அடுப்பில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி முள்ளங்கிலாம் பறிக்கலாம் அப்படின்ட்டு வந்து வந்தாச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், முள்ளங்கி அதுக்கப்புறம் சோப்பு கீரையெல்லாம் பறிக்கிற மாதிரி. அந்த வீடியோ இல்லைங்க, இது வந்து 2வது முறை வந்து போட்டு அதுக்கப்புறம் வளர்ந்து இன்னைக்கு சூப்பராக வந்து அறுவடைக்கு வந்து தயாராக வந்து இருக்குது. அதையும் வந்து பறிச்சாச்சு. நம்ம வந்து இந்த முள்ளங்கிலாம் ஒரு சைம கடையில் வந்து வாங்கின பாருங்க, சும்மா தம்மா தொண்டி இருக்குது. ஒரு முள்ளங்கி 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸ் வந்து இருக்குது. இது வந்து இயற்கையான உரங்களை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் வந்து வரும். நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து முக்கியம் இல்லை, அதில் உள்ள சத்துக்கள் தான் வந்து முக்கியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் செடி 2 செடி தான் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா கயிறொப்ப வந்து அவரைக்காய் வந்து இருந்துச்சு. இது 2வது அறுவடை. நல்லா செடி அவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் எல்லாத்தையும் வந்து பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒத்த ரோசா என்னை சூப்பராக வந்து வளர்த்துருக்கிறியம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒத்த ரோசா வந்து என்னை பார்த்துட்டே இருந்துச்சு. சரின்ட்டு அவங்களே வந்து பறித்து சும்மா டொய்க்கின்னு வந்து தலையில் வந்து வச்சாச்சு. நம்ம இயற்கையான உரங்களை பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக இவங்க வந்து அந்த இடத்துக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கு இதுதான் வந்து சாட்சி. அழகாக வந்து அவரைக்காய் செடியில் வந்து உட்காந்துருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுக்க போனாங்களா, நம்மளை பிடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து பறந்து போயிட்டாங்க. அப்புறம் பாலக்கீரை வந்து கொஞ்சம் இருந்துச்சு. சரி என்னடா சோப்புக்கீரை கொஞ்சம் தான் இருக்கே, எப்படி பொரியலுக்கு பத்தோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பாலக்கீரையாக இருக்கட்டான்னு சொல்லி கேட்டார். சரி அறுத்துருங்க, 2த்தையும் போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் பாலக்கீரையை வந்து அறுத்தாச்சு. அப்புறம் வந்து கனகாமரம் வந்து நல்லா பூத்து குலுங்குச்சு, அதையும் வந்து பறிச்சாச்சு. அப்புறம் மிளகா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழுத்து இருந்துச்சு, அதையும் வந்து பறிச்சுட்டு கொஞ்சம் பச்சை மிளகா வந்து பறிச்சு கொடுத்தாரு. சூப்பராக வந்து மிளகா எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இப்போ நல்லா வெயில் அடிக்குது, மிளகாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து காய வச்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து மிதி பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விதை போட்டேன், ஆனால் முளைக்கவே இல்லை. ஒரே செடி மட்டும்தான் வந்து முளைச்சிருந்துச்சு. அதை பறிக்காதீங்க, விதைக்கி விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து அறுவடை வந்து இதுதாங்க. நல்லா அவரைக்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார் வந்து வச்சுட்டு அப்புறம் சிவப்பு முளைக்கீரை பாலக்கீரையும் போட்டு பொரியல் பண்ணனா இன்றைக்கி வந்து சூப்பரான சாப்பாடு.